மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைஃப்ல எப்பவுமே கோவமே படக்கூடாது. ஆனா ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பான். அவனை பத்தின ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு அம்மா ஒரு பையன். அந்த பையன் எதுக்கு ஏத்தாலும் கோவப்பட்டே இருப்பானா. அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை யாருன்னா பண்ணா கோவப்படுவானா, அவன் பேச்சை கேட்கலன்னா கோவப்படுவானா, கோவத்துல கண்டபடி திட்டி விட்டுருவானா. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இங்க வா, எதுக்கு எல்லார்கிட்டையும் கோவப்பட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா, நான் திட்டிடுறேன், ஆனால் நான் திட்டிட்டு அப்புறம் சாரி கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சரிங்க வாப்பா, உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ கதவுல ஒரு ஆணி அடி, கோவம் போயிட்டுக்கப்புறம் அந்த ஆணியை எடுத்துடு, இதை நீ ஃபாலோ பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் ஒரு வாரமாக அதை ஃபாலோ பண்ணிட்டே வரான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு, இப்போ நீ கோவத்தில் அடிக்க சொல்ல அடிச்சா ஆணி உள்ளே இறங்கிடுச்சா, அதுக்கப்புறம் கோவம் போயிட்டுக்கப்புறம் ஆணி எடுத்துட்டேன், ஆனால் நீ கோவத்தில் அடித்த ஆணியோட ஓட்டை அந்த காயம் இருக்குது பார்த்தியா, அது இன்னும் அப்படியே தான் இருக்குது நீ எடுத்துட்டுக்கப்புறமும். அதே மாதிரி தான் நீ கோவத்தில் யாருன்னா ஒருத்தர் திட்டினா அந்த காயம் அப்படியே தான் இருக்கும். நீ என்ன தான் கோவம் போயிட்டுக்கப்புறம் சாரி கேட்டாலும் அந்த காயம் அப்படியே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் கோவப்படாத, திட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சூப்பராக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ நீங்களும் லைஃப்பில் யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, கோவப்படவே படாதீங்க. கோவப்பட்டால் இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையவே குறையாது. ஸோ யார்கிட்டையுமே கோவப்படாதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, ஃப்ரீயாக விடுங்க. எது நடந்தாலும் என்ஜாய் த மூமெண்ட், எக்ஸ்ப்ளோர் த ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் லவ் த என்ஜாய்மெண்ட். இதே மாதிரி அடுத்து ஒரு கதையை சந்திக்கிறேன். உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் விஜய் அரவிந்த்.